மிஸ்டர் லேடீஸ் நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். சமீப நாட்களா நெறைய பேர் அக்கி நோயினால பாதிக்கப்பட்டு வராங்க. இந்த அக்கி அப்படிங்கிறது கொஞ்சம் வயதானவர்களையும், குழந்தைகளையும் பாதிக்கக்கூடிய ஒரு விஷயம். இது எதனால வருது? இதற்கான சிகிச்சை முறைகள்லாம் என்ன? அத பத்தி தான் நம்ம இன்னைக்கு பார்க்க இருக்கிறோம். ஏன்னா இந்த அக்கி பத்தி ஏன் சொல்லணும் அப்படின்னா, நெறைய பேர் அந்த அக்கி வர்றது 2 நாள், 3 நாள் தான் அந்த கொப்பளங்கள் இருக்கு. 1 வாரத்திலேயே அது முழுசாவே சரியாயிடுச்சு டாக்டர். ஆனா 2 மாசமா எனக்கு அந்த வலினால தூங்க முடியல. எரிச்சல் ரொம்ப அதிகமா இருக்கு. காத்து பட்டா கூட அதிகமா எரியுது. ட்ரெஸ்ஸு போட முடியல என்னால. ஸோ அந்த அளவுக்கு பாதிப்ப கொடுக்கக்கூடிய ஒரு விஷயம் தான் இந்த அக்கி அப்படிங்கிறது. இந்த அக்கி அப்படிங்கிறது வாரிசெல்லா ஜோஸ்டர் அப்படிங்கிற ஒரு வைரஸ்னால உருவாகக்கூடிய ஒரு நோய். இது சின்ன குழந்தையில நமக்கு சிக்கன் பாக்ஸ் வந்திருக்கும் இல்லைங்களா? சின்னம்மை அப்படின்னு நம்ம சொல்லுவோம். இந்த வைரஸ்னால தான் இந்த அக்கி அப்படிங்கிற பிரச்சனையும் வருது. சின்ன வயசுல நமக்கு அந்த சிக்கன் பாக்ஸ் சரியான பிறகும் கூட, இந்த கிருமிகள் நம்ம உடம்ப விட்டு போகாம, நம்ம முதுகு தண்டுவடத்துல இருக்கக்கூடிய நரம்பு முடிச்சுகள்ல, நர்வ் கேங்லியா அப்படின்னு நம்ம சொல்லுவோம். அந்த முடிச்சுகள்ல இது தூங்கிட்டு இருக்கும். ஸோ, அதுக்கு எந்த ஒரு செயல்பாடுமே இருக்காது. எப்போ நம்மளுடைய நோய் எதிர்ப்பு சக்தி கம்மியாகுதோ, அதேபோல நம்ம ரொம்ப அதிகப்படியான மன அழுத்தத்தில இருக்கக்கூடிய ஒரு நிலைகள்லயோ, இல்ல சர்க்கரை வியாதினால பாதிக்கப்பட்ட ஒரு நிலை. ஸோ அந்த மாதிரி எப்ப நாம ரொம்ப பலகீனமா இருக்கோமோ, அப்போ இந்த கிருமி மீண்டும் புத்துயிர் பெற்று நம்ம உடம்புல நோய உருவாக்கக்கூடிய ஒரு தன்மையில அது மாறிடும். ஸோ அந்த மாதிரியான ஒரு விஷயம் தான் அக்கி அப்படிங்கிறது. ஸோ அக்கி வரும்பொழுது, உங்களுக்கு அது வர்றதுக்கு முன்னாடியே ஒரு குறிப்பிட்ட நரம்பு பகுதியில, உடம்போட ஒரு பாதியில தான் வரும். 2 பக்கமே வராது. ஸோ முக்கியமா பார்த்தீங்கன்னா, முகத்து பகுதியில, கழுத்து பகுதியில, அக்குள் பகுதிகள்ல, இந்த பகுதியில ஒரு குறிப்பிட்ட நர்வோட டிஸ்ட்ரிபியூஷன்ல மட்டும் குத்தல், எரிச்சல் மாரியான ஒரு வலி இருக்கும். அதுக்கப்புறம் உடம்புல கொஞ்சம் ஹீட் இன்க்ரீஸ் ஆயி காய்ச்சல் வரக்கூடிய ஒரு நிலை இருக்கும். அதுக்கப்புறமா நீர் கொப்பளங்களா அது உருவாகிடும். ஸோ இந்த கொப்பளங்கள் ஒரு 2, 3 நாள்லயே அது காஞ்சு போயிடும். ஆனால் அதுக்கப்புறமா தான் அந்த முக்கியமான பிரச்சனையே ஆரம்பிக்கும். ஸோ அந்த நரம்புகள்ல இன்ஃப்ளமேஷன் உண்டாகி இருக்கிறதுனால, அந்த நரம்பு எங்கெல்லாம் போகுதோ, அங்க எல்லாமே உங்களுக்கு நல்ல எரிச்சல், குத்தல் மாதிரியான ஒரு வலி இருக்கும். இந்த வலி இருக்கிறதுனால தூங்கவே முடியல டாக்டர் அப்படின்னு சொல்லுவாங்க. அதுவும் முக்கியமா நைட்ல ஈவன் நான் தூக்க மாத்திரை போட்டு தூங்குனா கூட ஒரு 1 மணி நேரம், 2 மணி நேரம் தான் தூங்க முடியுது. அதுக்கப்புறம் இந்த வலியோட தீவிரத்தினாலே நான் எழுந்திரிச்சுறேன் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ அந்த அளவுக்கு வலி இருக்கும். பெரும்பாலும் இந்த பிரச்சனையோட மருத்துவமனைக்கு வர்றவங்க, டாக்டர் என்னால ட்ரெஸ்ஸே போட முடியல. உங்க கிளினிக்ல நீங்க ஃபேன் போட்டிருக்கீங்க. அந்த காத்து பட்டா கூட எனக்கு வலியோட அளவு அதிகமாகுது அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த அளவுக்கு இந்த நரம்புகள் ரொம்ப சென்சிட்டிவா மாறிடும். ஸோ, அதனால அவங்களுக்கு தூக்கம் சரியா இருக்காது. வலியோட அளவு அதிகமா இருக்கும். ரொம்ப இரிட்டேட்டடா இருப்பாங்க. அதுவும் வயதான நபர்களுக்கு தான் இது உருவாகும். ஸோ ஒரு 50 வயசு, 60 வயசுக்கு மேல இருக்கிறவங்க, கன்டினியூஸா சுகர் கண்ட்ரோல்ல இல்லாத நபர்கள், இவங்களுக்கு தான் இந்த பிரச்சனை வரும் அப்படிங்கும் பொழுது, ஸோ வீட்டிலேயே அது ஒரு மிகப்பெரிய பிரச்சனையா மாற ஆரம்பிச்சுரும். ஸோ அந்த அளவுக்கு பாதிப்புகள் இருக்கும். இவங்க என்னெல்லாம் ஃபாலோ பண்ணலாம் அப்படின்னா, யூசுவலா அந்த அக்கி வரும்பொழுது இதுக்கு முன்னாடிலாம் மண்பானை செய்றவங்கள்ட்ட போய் அந்த மண்ண வச்சு எழுதிட்டு வருவாங்க. ஸோ அதுக்கப்புறமா அது குறைஞ்சிரும். ஆனால் இன்றைக்கு நமக்கு அதுக்கான வாய்ப்புகள்லாம் நெறைய இல்ல. ஸோ அந்த அக்கி வரும்பொழுது பூங்காவி அப்படிங்கிறது நாட்டு மருந்து கடைகள்ல கிடைக்கும். ஸோ இந்த பூங்காவிய அதாவது இது காவிக்கல் தான். காவி மண்லேருந்து எக்ஸ்ட்ராக்ட் பண்ணக்கூடிய காவிக்கல். இத வாங்கிட்டு நல்லா உரைச்சு, அது கூட மஞ்சள், சந்தனம் சேர்த்து நம்ம எக்ஸ்டர்னலா போட்டுட்டு வரலாம். ஸோ அப்படி போட்டுட்டு வந்தாலே நல்ல ஒரு குளிர்ச்சிய குடுத்து, அந்த கட்டிகள், அதே மாரி அந்த நீர் இருக்கக்கூடிய அந்த வீக்கங்கள் எல்லாமே உங்களுக்கு குறைய ஆரம்பிக்கும். ஸோ இது அந்த அக்கி இருக்கக்கூடிய சமயத்தில நீங்க பயன்படுத்தலாம். அது கூட அ மஞ்சள், வேம்பு இது சேர்ந்த கஷாயமா நம்ம எடுத்துக்கலாம். ஸோ இதுவும் அந்த வைரஸோட மல்டிப்ளிகேஷன உங்களுக்கு குறைக்கும். ஸோ இந்த 2 விஷயமும் அக்கி இருக்கக்கூடிய சமயத்தில நீங்க பயன்படுத்தலாம். அக்கி சரியான பிறகு வரக்கூடிய வலிக்கு, நரம்பு வலிக்கு நீங்க அத்திப்பட்டையினுடைய தூள் ஒரு 10 கிராம், ஜீரகம் ஒரு 2 கிராம், அமுக்குரா ஒரு டீஸ்பூன் அளவு, அதாவது ஒரு 2லேருந்து 3 கிராம் அளவுக்கு எடுத்துக்கலாம். ஸோ இத நீங்க டீ மாதிரி வச்சு ஒரு நாளைக்கு 2லேருந்து 3 வேளை நீங்க குடிக்கணும். ஸோ அப்படி குடிச்சீங்க அப்படின்னா, அந்த நரம்பு சார்ந்த வலிகள் குறையும். நைட்ல தூங்க போறதுக்கு முன்னாடி அமுக்குரா சூர்ணத்த பால்ல சேர்த்து காய்ச்சி எடுத்துக்கலாம். அது நல்ல இரவு தூக்கத்த கொடுக்கும். வலியோட அளவையும் உங்களுக்கு சரி செய்யும். ஸோ இந்த மாதிரியான சிகிச்சை முறையெல்லாம் நீங்க ஃபாலோ பண்ணீங்க அப்படின்னா, அந்த வலிகள குறைச்சுக்கலாம். இந்த மருந்துகள்லாம் எனக்கு கிடைக்கலன்னு சொல்றவங்க,
ஸ்ட்ரீ நர்வ் பில்ஸும் நீங்க வந்து பயன்படுத்தலாம். ஸோ அந்த மருந்த பயன்படுத்தும் பொழுதும் உங்களுக்கு அந்த நரம்பு சார்ந்த வலிகள் வந்து குறையும். ஸோ அக்கி அப்படிங்கிற ஒரு விஷயம் சமீப நாட்களா நெறைய பேர்கிட்ட வந்து பார்க்குறோம். அதுவும் முக்கியமா இந்த கோவிடுக்கு அப்புறமா நெறைய பேர் அக்கி நோயினால பாதிக்கப்படுறத பார்க்குறோம். ஸோ அதனுடைய வலியும், அதனுடைய எரிச்சலும் அதிகமான ஒரு இன்டென்சிட்டில வந்து இருக்கும். ஸோ அந்த சமயங்கள்ல தூக்கம் இல்லாதனால சில பேருக்கு பிபி கூட இன்க்ரீஸ் ஆகுறது உண்டு. ஸோ அதற்கான ஒரு சிகிச்சை முறைகள தான் பார்த்தோம். முக்கியமா இந்த அக்கி வரக்கூடிய சமயங்கள்ல உணவு முறைகளும் ரொம்ப ரொம்ப அவசியம். நல்ல குளிர்ச்சி குடுக்கக்கூடிய உணவுப் பொருட்கள வந்து எடுத்துக்கணும். ஸோ இளநீர் எடுத்துக்கிறது, திராட்சை, ஆரஞ்சு, கொய்யா இந்த மாதிரியான உணவுப் பொருட்கள நெறைய எடுத்துக்கணும். காஃபி, டீ அதிகமா எடுத்துக்கிறது, அதிக காரமான உணவுகள கண்டிப்பா வந்து தவிர்த்துடணும். நிறைய மோர் வந்து எடுத்துக்கிறது நல்லது. இதெல்லாம் நீங்க எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னாலே, அந்த வலிகளோட அளவு நல்லா குறைய ஆரம்பிக்கும். ஸோ இன்னைக்கு இந்த அக்கி அப்படிங்கிறது எதனால வருது? இதனுடைய பாதிப்புகள் வந்து எப்படி இருக்கும்? ஏன்னா, இதனால பாதிக்கப்பட்டவங்ககிட்ட நீங்க கேட்டீங்கன்னா தான் அதனுடைய தீவிரம் வந்து அவங்க சொல்லுவாங்க. ஸோ அந்த அளவுக்கு பாதிப்பு குடுக்கக்கூடிய ஒரு விஷயம் அப்படிங்கிறத நம்ம தெரிஞ்சுக்கிட்டோம். இதற்கான சிகிச்சை முறைகளையும் நம்ம தெரிஞ்சுக்கிட்டோம். கண்டிப்பா ஃபாலோ பண்ணி பாருங்க. யாருக்கெல்லாம் இந்த பிரச்சனை இருக்கோ, அவங்களுக்கும் இந்த விஷயத்த சொல்லுங்க. உங்களுக்கு அக்கி வந்தபோது எதெல்லாம் நீங்க ஃபாலோ பண்ணியிருக்கீங்க? அந்த வலியோட தீவிரம் எப்படி இருந்தது? எப்படி நீங்க மீண்டு வந்தீங்க? இந்த விஷயத்தையும் கமெண்ட்ல சொல்லுங்க. இதே போன்று இன்னொரு அற்புதமான தகவலோட உங்கள சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.